கதாநாயகன் என்று நான் சொல்வது இந்த ஒரு கவிஞனாக இருந்து புலம்பெயர் தேசத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கு தமிழர்களுக்கென்று ஒரு திரைப்பட விழாவை இந்த உலகத்தில் முதலில் ஆரம்பித்து அந்த விழாவை 15வது ஆண்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற திரு வசீகரன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் வணக்கம். நான் ஜாகுவார் தங்கம். வீரத்தின் மகன் திரைப்படத்தை நான் பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம தலைவர், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் வீரன், தமிழகத்தில் ஒப்பற்ற வீரன், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட மகனை அடைச்சி வச்சு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்கங்கும்போது நமக்கு அப்படியே ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் நம்ம சகோதரிகள், நம்ம தங்கை, அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, இந்த மாதிரி எவ்வளோ, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் என்னென்ன கொடுமைப்படுறானுங்க, அதை நம்ம நேரில் இல்லாமல் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கதையாக அதுக்கு எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ஒரு வெறியையும் உண்டாக்குது. அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அநியாயமாக இது மாதிரி பண்ணுறானோ அவன் அழிஞ்சிருவான்ட்டு. அது நம்ம கண்ணிலேயே பார்த்தோம். அவர் ஓட விரட்டினாங்க, அந்த ஊருக்காரங்களே விரட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அது மாதிரி இவங்க எதுக்காக போராடினாங்களோ, இன்றைக்கி நம்ம பல நூற்றாண்டுகள் நம்ம இந்தியாவை கூட அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த அடிமையை உடச்சி எறிஞ்சோம், ஒரு மாவீரன் வந்தாங்க. அதே மாதிரி திருப்பியும் நிச்சயமாக அது நடக்கும். யாரும் கவலைப்படாதீங்க. ஆனால் இடையில நாங்கள் கூட நிறைய பேர் பார்த்து பேசும்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் கண்களை குளமாக்குது. நம்ம சகோதரிகள் நமக்காக தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. இது விருதுக்காக நார்வேயில் வசீகரன் அவர் நடத்துகிறாரு. விருதுக்காக 15வது ஆண்டு விழா. அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வேறு ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா மனசு சரியில்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அயோத்தி காசி முடிச்சுட்டு 6 மணி ஃப்ளைட்டில் தான் இறங்கினேன். வசி கூப்பிட்டாரு, வராமல் இருக்க முடியல. அதனால் அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர், பிறகு எனது சிறந்த நண்பர். இந்த நார்வே விருது பார்த்திங்கன்னா 2 வருடம் நான் வாங்கியிருக்கேன். சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன், தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது, அவார்டு கொடுக்குறவங்கள மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே. 2வது தடவை சிகரம் தொடு நான் 6வது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன். 3வது நார்வே அவார்டு தூங்கா நகரத்துக்கும், 6வது நார்வே அவார்டில் நான் சிகரம் தொடுக்கும் சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருந்தேன். அப்போது நான் பார்த்த அந்த விழா, 3வது வருடம் பார்த்த விழாவை விட 6வது வருடம் பார்த்த விழா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த 500-600 பேருமே பார்த்தீங்கன்னா வசீகரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்கே வந்தாங்க. இப்போ 15வது ஆண்டு நடக்க போகுது. ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும், இங்கேருந்து அங்கே ஆளுக போகிறது, அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு ஆப்வியஸ்லி. அதனால தான் நான் அவர்கிட்ட 6வது 7வதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை, அதை தொட வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா எல்லா பேருக்குமே ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க, எல்லா பேரும் அங்கே வர முடியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகுன்னு. அதை நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம்தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும். தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு, அதை கர்வத்தோடு நம்ம மேலே எடுத்து செல்லணும், செல்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த வீரத்தின் மகன்
இந்த படம் நான் முன்னாடியே நான் பார்த்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அந்த நவம்பர் 26 என் தலைவனுக்கு பிறந்த நாள் அன்று மண்டியிடாத மானம், வீழாத வீரம், ஒரே தலைவர் பிரபாகரன் அப்படின்னு போடுவேன். போட்ட 2 மணி நேரத்தில் அதை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்ன வரையும் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும். ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பற்றிய ஒரு அருமையான பதிவு இந்த படம். ஒரு குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ் படங்களை நம்ம பார்ப்போம், ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வேலை பண்ணாட்டி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ணுற மாதிரி நாங்களே படம் எடுப்போம். ஆனால் உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன். அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் ஒரு சின்ன கதையில் வந்து அதை வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னோட 3வது படைப்பா 4வது படைப்பா அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன். பட் அந்த விஷயத்தை விட அது தீப்பொறி, இது தீயாகவே இந்த படம் வந்திருக்குதான் நான் கருதுகிறேன். இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது. சென்சார் செஞ்சுட்டாங்களா? சென்சார் செஞ்சு நான் முன்னாடியே பார்த்துட்டேன். இந்த படத்தை யூஏ வாங்கியிருக்காங்க. சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம். எல்லாருமே அதை தடை பண்ணுவோம். பல இயக்கங்கள் வரும். எப்படி ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டால் உடனே தடை பண்ணுதோ அது மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும். ஏன்னா அப்போ தான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும். அதை மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்னு நம்புகிறேன். தயவுசெய்து 15வது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு தயவு செய்து செய்யுங்க. அப்போ தான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும். ஐ விஷ் த நார்வே 15th ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் லாட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ். நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே 15வது விழாவுக்கும் முழு கடவுள் அனுகிரகத்தோட இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பூமித்ரா உயிர் பச்சை உலகத்துக்கும் கலை சார்ந்த இந்த மேடைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. நான் ஒரு பூச்செடிகளை வளர்த்து உலகம் முழுக்க இயற்கையை வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குற திட்டத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துருக்கேன். முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டவர்கள் நார்வே தமிழ் திரைப்பட ஃபெஸ்டிவல் டீமுக்கும் நிரோஜன் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ பொதுவாக பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் தான் நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 ரூபா விலையிலையும் 5 ரூபா விலையிலையும் மரக்கன்றுகள் வழங்கி வந்துட்டுருக்கேன். ஸோ வாய்ப்புன்றதை சரியாக பயன்படுத்திக்கணும், நாளைய தலைமுறைக்கு கொடுத்துடணும். இந்த திரைப்படம் பார்த்து மெயினாக நான் சொல்லிடுறேன். இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நம்ம உணர்வுகளை தூண்டி விட்டு கண்கள் கலங்க விட்டுச்சு. அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். 2வதாக இயக்குநர்கள் பெரிய ஜாம்பவான்கள் ஏறி நின்ற இடம், எனக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒருவேளை உணவுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி உன்னாலையும் முடியும்னு மலேசியா வரைக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி வச்சு ஒரு 15 ஆண்டுகள் அங்கே சம்பாரிச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்னை காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன். 1 ஏக்கரில் சிட்டிக்குள்ளேயே பிக்கஸ்ட் நர்சரி. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். மண்ணுக்காகவும் இது இந்த எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கோம். ஒரு மூலிகை செடி கொடுத்துட்ருக்கோம் மரம் வளர்க்க முடியாதவங்களுக்கு. ஸோ இது மோட்டிவ் வர காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். உயிர் இருக்க வரைக்கும் ஏதோ நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும், செய்ய வைக்கணுன்றது நோக்கம் எனக்கு. அதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சூடையோடு வரும்போது 5 ரூபா விலையிலையும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு 1 ரூபா விலையும் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பள்ளிகள் கல்லூரியில் கொடுத்துட்ருக்கோம். சென்னை புழல் மத்திய சிறையில் வருஷம் மரக்கன்றுகள் வழங்குவேன். இந்த கடந்த ஆண்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அங்கே கைதிகளையும் மரக்கன்றுகள் நட வைக்கிறதுக்கான ஒரு நர்சரி போட்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்த்துருக்கேன்.
ஸோ புவி வெப்பமலை பற்றி பேசுவோம், மழை புயலை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துதலை மரக்கன்றுகள் வழங்குறதுக்கு. ஸோ இந்த மரக்கன்றை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மீடியா நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு மனிதன் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுக்கணும் அந்த பூமிக்கு. நம்மளை தாங்குகிற பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். ரொம்ப 25 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது, இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோ பகல்லாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான். அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. அந்த வகையில் 15ஆம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முதன்முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி KPY பாலா அவர்கள் வாங்குகிறார். அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி, அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது. அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும். ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. அண்ணன் கௌரவண்ணே சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.